விரட்டி எறியப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடியவனாக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏகேருவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரே பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்புனாங்க. தட்டுப்பாடுனா என்னன்னா, ஒருத்தர் ஒரு பெட்ரோல் வாங்க போறாரு, 1 லிட்டருக்கு பேர் 6 லிட்டர் கொடுத்தா அதுதான் தட்டுப்பாடு. ஆனா 1 லிட்டர் வாங்க போற இடத்துல அவர் என்ன வாங்குறாரு, குடத்துலையும் வாட்டர் கேன்லையும், இன்னும் வட மாநிலங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய தண்ணி தொட்டி தூக்கிட்டு வந்துட்டாரு. 5000 லிட்டர் தண்ணி தொட்டியில பெட்ரோலை வாங்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காரு டிராக்டருக்கு. எதாவது தட்டுப்பாடுன்னு சொல்லி மனிதர்கள் மிகப்பெரிய பயத்துல இருக்காங்க. தட்டுப்பாடு இல்லை, அவங்களால தான் தட்டுப்பாடு ஏற்படும். அது மட்டும் இல்லை, நடுவில் ஒரு நியூஸும் வந்துச்சு. 350 சிலிண்டர்களை ஒரு 2 பேர் பதுக்கி வச்சிட்டாங்க. 2 பேர் மட்டும் உள்ள சிலிண்டரு, 350 சிலிண்டரு தட்டுப்பாடு வர டைம்ல நம்ம என்ன பண்ண, எக்ஸ்ட்ரா காசு வச்சு வெளியே விற்கலான்னு சொல்லி 2 பேர் மட்டும் 350 சிலிண்டரு கண்டுபிடிச்சாங்க. இது தட்டுப்பாடு இல்லை, இது மனிதர்கள் தன்னுடைய தேவையை பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் ஒரு கட்டத்துக்கு போனா இன்னொரு பரவலான ஒரு பேச்சு நடுவில் ரொம்ப நிலவர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 13 குடும்பம் இருக்கு, யூதர்களுடைய குடும்பம். அவங்க இலுமினாட்டிஸ். அவங்க தான் உலகத்தை என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. உணவுல அவங்க தான் என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்களுக்கு தேவைக்காக அவங்க என்ன பண்றாங்க, உணவை கண்ட்ரோல் பண்றாங்க. மக்கள் தொகை என்ன பண்றாங்க, உலகம் இருக்கு. உலகத்துல 600-700 கோடி மக்கள் இருக்காங்க. 700 கோடி மக்கள் இருந்தா அவங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும், அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும், எல்லாரும் எப்படி இருப்பாங்க? அப்போ மக்கள் தொகை என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும் சொல்லி கம்மி பண்றதா பரவலா பேச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னதான் எல்லாரும் யோசிச்சாலும் இப்ப படைச்ச இறைவன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனோட ரோல் தான் அதுல என்ன. மனிதர்கள் இருக்காங்க, மனிதர்கள் யோசிக்கிறாங்க, உணவு தட்டுப்பாடு ஏற்படுத்துறாங்க, பதுக்குறாங்க, எல்லாம் வச்சாலும் படைச்ச இறைவன் ஒருத்தர் இருக்கான்ல. இறைவன் தன் திருமறை திருக்குறள்ல சொல்லி காட்டுறான், நான் தான் மழையை பொழிவிக்கிறோம், மேல நான் இறக்கணும்னு சொல்லி காட்டுறான். விவசாயத்தை பத்தி சொல்லி காட்டும் போது நீங்கள் முளைவித்திருக்கா, நான் முளைவித்தமான்னு சொல்லி கேட்கிறான். விதையை போடுறது மட்டும்தான் நம்ம, அதுல இருந்து செடி வர வைக்கிறது படைச்ச இறைவன். அது எப்படி வருதுன்னா, மிக மெல்லிய செடி நம்ம கையால் நசுக்கினா நசுங்கிறோம். அது என்ன, பூமியை குழந்துக்கிட்டு என்ன பண்ணுது, அற்புதமா மேல வருது. அந்த மழை இறைவன் தான் கொடுக்குறான். அந்த நிலத்தை என்ன பக்குவப்படுத்துறாங்க. மழை பெஞ்சாதான் என்ன பண்ண முடியும், செடி விவசாயம் வரும். அந்த மழை ஒரு அளவுக்கு மேல அதிகமா போயிடுச்சுன்னா என்ன ஆகுது, அது வெள்ளமா போய் பஞ்சம் ஏற்படுது. இதே இறைவன் தான் கொடுக்குறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 13 குடும்பமோ இவர்களோ உலகத்தை கண்ட்ரோல் பண்ணல. இவர்களே கண்ட்ரோல் பண்றது யாருன்னா படைச்ச இறைவன். இது ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தாங்க. டாபிக் சைலண்டா அப்படியே போயிட்டே இருந்துச்சு யூடியூப்ல, மறைமுகமா. இப்போ போர் என்ன ஆயிடுச்சு, எல்லார் வீட்டிலும் என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, இறைவன் இல்லாம 13 பேரால எதுவும் பண்ண முடியாது. ஆனா 13 பேரால தான் எல்லாம் பண்ண முடியும்னு நம்ம நம்பிக்கை என்ன பண்ணிருது, மாறி போயிருது. காலையில தூங்குறான், அவங்க ரொம்ப தூக்கம் வருது. இந்த 13 பேருக்கும் 13 பேரும் பிறக்குறாங்க, இறக்குறாங்க. அவங்க இறப்ப யார் கொடுக்கறது, அவங்களே தலைமுறையா பறந்து போறாங்க. பொருளாதாரத்தை வேணா கண்ட்ரோல் பண்ணட்டும், தங்கத்தை வேணா பதுக்கி வைக்கட்டும். தங்கத்தை வச்சு டாலர் அடிக்கிறாங்க, பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறாங்க. ஆனா படைச்ச இறைவன் இருக்கான் தெரியுமா, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இறைவன் தன் திருமறை திருக்குறள்ல சொல்லி காட்டும் போது இது சார்ந்த ஒரு விஷயம் வரும், ஃபிரௌனோட விஷயம் வரும். ஃபிரௌனை பத்தி சொல்லி காட்டுவான். இன்னைக்கு படிச்ச வசனமும் அதை பத்தி தான். இறைவன் ஃபிரௌனை பத்தி சொல்லி காட்டுவான். ஃபிரௌன் மிகப்பெரிய சோதனை பண்ணார் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. மிகப்பெரிய எண்ணிலடங்கா சோதனை பண்ணார். சோதனை கொடுத்தாங்க. என்னதான் சோதனை கொடுத்தாலும் இறைவன் ஒரு கட்டம் வரைக்கும் இந்த ஃபிரௌன் இருந்தாரு. ஃபிரௌன் என்ன பண்ணான், சோதனை கொடுக்க வச்சுக்கிட்டே இருந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு கட்டத்துக்கு மேல ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ன பண்ணான், இறைவன் ஃபிரௌனை அழிச்சிட்டான். இதே மாதிரிதான் எவ்வளவு பெரிய அதிபரா இருக்கட்டும், வல்லரசு நாடாவே இருக்கட்டும், மிகப்பெரிய வலைப்பட நாடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு சின்ன கூட்டத்துக்கிட்ட என்ன பண்ணுவாரு, தோத்து போவார். இதுதான் வரலாறு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் போரை பாக்குறாங்க. அவங்ககிட்ட இருக்கும்போது 330 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா எதிரி படையில எத்தனை பேர் இருந்தாங்க, அப்படியே 3 மடங்கு. சத்தியம் ஒரு கட்டத்துல வெற்றி அடையும், ஆனா அதுக்கு டைம் எடுக்கும். இது இருக்கே கட்டத்து இருக்குல்ல, அது சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும். ஆனா தோக்கும் போது அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பெட்ரோல் இருக்காங்க, பெட்ரோலை வச்சுதான் உலக சந்தையெல்லாம் போகுது. பெட்ரோலை வச்சு வியாபாரம் பண்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க, வெனிசுலா நாட
30% பெட்ரோல் தரக்கூடிய நாடு உலகத்துல வந்து 100ல 30% எந்த நாடு பெட்ரோல் கொடுக்குது? இப்ப வெனிசுலா அரபு நாடுகள் 5-6 நாடுகள் சேர்த்துக்கிட்டா கூட அந்த அளவுக்கு வரல, கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் யார் இருக்கான்னா அமெரிக்கா இருக்கான். பெட்ரோல்ல 30% கையிருப்பு வச்சிருக்காரு, பதுக்கி வச்சிருக்காங்க. அவங்களும் பதுக்கி வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஆளு பதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு தட்டுப்பாடு ஏற்படுது, என்ன பண்றாங்க? தன் பெட்ரோல் என்ன பண்ணுவாங்க? ரிலீஸ் பண்ணி இந்த போரை வியாபாரமா தான் பாக்குறாங்க அரபு நாடுகள்ல. ஏன் வியாபாரமா பாக்குறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்தியம் இருக்கே, அந்த சத்தியம் வந்து ஊங்கக்கூடாதுன்னு மட்டும் தான் அவங்களோட எண்ணம். சத்தியம் ஏன்னா அரபு நாடுல தான் நபி முகமது நபி வந்தாரு. அவங்க கிட்ட நல்ல ஒரு ஆட்சி இருக்கு. இந்த வல்லரசு நாடுகள் எதிராக செய்ய அட்டூழியத்தை எதிராகவும் இவர்கள் கொண்டு வந்த அனாச்சாரங்களுக்குள்ள கல்ச்சர், நபி சொல்லாசம் கொண்டு வந்த கல்ச்சர் இருக்கே, மிக அற்புதமான கல்ச்சர், வெக்கத்துடைய உள்ள பட கல்ச்சர். இவங்க கல்ச்சர் இருக்கு, இந்த குரங்கெல்லாம் ஃபாலோ பண்ண தெரியுமா, எதுவுமே இல்லாத மாதிரி. இதுதான் வெஸ்டர்ன் கல்ச்சர். நபி சொல்லாசம் கொண்டு வந்த கல்ச்சர் அது இல்லை. நபி சொல்லாசம் எந்த ஹதீஸ் படி எதை வேணா எடுத்து பாருங்களேன், முஸ்லீம் கிட்ட ஒரு அழகிய வழிமுறை இருக்கும். அவங்க சாப்பிட்றது சரி, ஒரு கையால் அழகா சாப்பிடுவாங்க, உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன சொல்லுது? டேபிள்ல உட்காரணும், பிளேட் வைக்கணும், பிளேட்டுக்கு அப்புறம் ஃபோக்ஸ் இருக்கணும், இந்த பக்கம் ஒரு கரண்டி இருக்கணும், இப்படி ஒன்று கட் பண்ணுவாங்க, இதுல எடுப்பாங்க. 2 கையில சாப்பிடுறது, நின்றுகிட்டு சாப்பிடுறது, இதெல்லாம் இல்லை. இந்த பக்கம் நபி சொல்லாசம் வழிமுறை. இந்த வழிமுறையில வந்து சத்தியம் இருக்கு. சத்தியத்துல என்ன பண்ணணும்னா, சத்தியம் கண்டிப்பா ஒரு கட்டத்துல ஓங்கி தான் தீரும். உலகம் வந்து மாறிதான் தீரும். மக்கள் வந்து அதை நோக்கி போய் தான் தீருவாங்க. எப்படி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த நாடெல்லாம் சத்தியத்தை எதிர்த்தாங்களோ அந்த நாட்டுல வந்து இஸ்லாம் அதை விட வேகமா பரவுது. இங்கிலாந்துல, ஸ்பெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா 600 ஆண்டு காலம் இஸ்லாமிய ஆட்சி நடந்துச்சு. அந்த ஸ்பெயினை வெற்றி கொண்டவர் வந்து 18-20 வயசு உள்ள ஒரு நபர் மட்டும்தான் போய் வெற்றி கொண்டாரு ஸ்பெயின்ல மிகப்பெரிய பழமையான மஸ்ஜித் இன்னமும் இருக்கு. கண்டிப்பா ஒரு காலகட்டம் என்ன வரும், அங்கேயும் இஸ்லாம் மறுமலர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வந்து வெற்றி வரும், பின்னாடி போவாங்க. இந்தியால 800 ஆண்டு காலம் இஸ்லாமிய ஆட்சி நடந்துச்சு. இஸ்லாமிய ஆட்சி காலத்துல எல்லாரும் நல்லபடியா வாழ்ந்தாங்க. எந்த இன கலவரமும் இல்லை, எந்த மத கலவரமும் கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லாமே கட்டுக்கதை. ஒரு காட்சி முடிஞ்சு திருப்பி என்ன பண்ணும், மறுமலர்ச்சி ஆகும். இதை வந்து இவங்க வந்து விரும்பல. ஏன்னா இவங்ககிட்ட சத்தியம் இருக்கு. சத்தியத்தை மேலவங்க வந்து இவங்க விடமாட்டாங்க. இது மேலோங்கிச்சுன்னா இவங்க கொண்டு வந்தாங்களே இந்த கல்ச்சரு எல்லாமே அடிப்படும். அதெல்லாம் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தை நோக்கி மக்கள் பயணிக்க ஆரம்பிப்பாங்க, சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இருக்கே வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, இறைவன் வந்து இல்லவே இல்லப்பா, கடவுள்லாம் கிடையாதுப்பா, பிறந்தோமா, நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தோமா, என்ஜாய் பண்ணோமா வாழ்க்கையில, என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேள்வி கணக்கு இல்லைன்னு சொல்றதுதான் இவங்க கல்ச்சர். இது இல்ல, இது இங்கேயும் வாழ்க்கை இருக்கு, ஏழைகளுக்கும் உதவி செய்யணும், நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, மக்களுக்கும் உதவி செய்யணும். அதுதான் இந்த ரம்ஜான். ஃபித்ரா காசு எதுக்கு போகுது? பல கோடிக்கணக்கான ஃபித்ரா காசு யாருக்கு போகுது? எல்லா ஏழை மக்களுக்கும் போகுது. என்ன பண்ணணும், அவங்களும் அந்த டைம்ல நல்லபடியா உணவு சாப்பிட்றதுக்காக பல கோடிக்கணக்கான ஃபித்ரா காசு எந்த விதமான எப்படி இந்த டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு தெரியாதானா, எல்லா ஏழை மக்களுக்கும் வீடு வீடா போய் என்ன பண்ணுது, பெருநாளுக்கு முன்னாடி போய் சேர்ந்துரும். அவங்களும் நல்லபடியா கொண்டு வந்தாங்க இந்த சிஸ்டத்தை. கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு ஒரு பண்டிகை வரும்போது நாங்க மட்டும் பணக்காரங்க மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, ஏழைகளும் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஒரு பண்டிகை வந்தா பணக்காரன் மட்டும் பயங்கரமா செலவு பண்ணி சாப்பிட்டு உணவு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தது இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர். இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இறைவன் தான் சொல்லிக்கிட்டான், நபியை வந்து அழகிய முன்மாதிரியா எடுத்து வச்சிருக்கான். அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடை மட்டும் இல்லை, ஒரு முன்மாதிரி. நீ எந்த இதுல எடுத்துக்கிட்டாலும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, இந்த கல்ச்சர் ரீதியாகவும் சரி, போர் ரீதியாகவும் சரி, எதுல எடுத்துக்கிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு கிட்ட இருக்க அழகிய முன்மாதிரி இருக்கு. அது வந்து மேலோங்கி கண்டிப்பா நிற்கும். உதாரணத்துக்கு போர், பாலஸ்தீன்லயும் இஸ்ரேல் நடந்த ஒரு போர் தான். ஆனா பாலஸ்தீன் இஸ்ரேல் நடந்த போர்ல வந்து இந்த பக்கத்துல இருந்து கைதி பண்ணி கூட்டு போறாங்க இஸ்ரேல் ராணுவம். கூட்டு போய் அவங்க என்ன பண்றாங்க, நிறைய வலைதளம் இன்னமும் பரவிக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, செக்ஸுவல் அபியூஸ் பண்றாங்க, செக்ஸுவல் டார்ச்சர் பண்றாங்க. அதே முஸ்லீம் இளைஞர்கள் இங்க இருக்காங்க, அங்கிருந்து கைதியை கொண்டு வந்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நல்ல முறையில நடத்துறாங்க, நல்ல முறையை உணவு கொடுத்து சாப்பிட வச்சு என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. இந்த போரை தான் இஸ்லாம் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க, போர்க்காலத்துல என்ன பண்ணுவாங்க, பெண்களோ குழந்தைகளோ யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க, கை வைக்க மாட்டாங்க. மக்காவை நோக்கி படையெடுத்து போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த வீட்டுல போய் நீங்க தங்குறீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் நானு, விடுதலை கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு சில வீட்டு பேரை வந்து சொல்லுவாங்க லைனா. அந்த வீட்டுல இருக்கவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப அதிகமா தீங்கு விளைவிச்சவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொலை பண்ணணும், அவர் இருந்தாரா நம்மளால இருக்க முடியாது, அவர் வந்து கொண்டு வராரு இறை கொள்கைய, நம்மளால ஏத்துக்க முடியாது, தீங்கு விளைச்சவங்க பேரை வந்து சொல்றாங்க. சொன்னோன்னே அவங்க மனசும் மாறி என்ன பண்றாங்க, அவங்களே இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பண்ணல, இவங்க பேரை சொல்றாங்க. அதுல அபு சுஃபியான் பேரும் ஒண்ணு. அபு சுஃபியான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து
ரொம்ப அதிகமா தீங்கு விளைவித்த ஒரு நபர். அந்த மாதிரி பல பேர் அங்க இருக்காங்க. சொன்னோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இஸ்லாத்துக்கு அவரே வந்துட்டாரு, ஓடி வந்துட்டாரு. இந்த மாதிரி பண்ணி சொல்லிட்டாருன்னு சொல்லுவார் அன்புல வந்தாரு. இஸ்லாத்துக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் செஞ்சாரு. இதுதான் இஸ்லாம், இதுதான் சொல்லி தருது. இந்த இஸ்லாத்தோட போர் இருக்கே மிக அழகிய போர். யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க, குழந்தைகளையோ பெண்களையோ. ஆனா இவங்களோட போர் இருக்கே அப்படி வித்தியாசமா இருக்கும். மக்களை கொலை பண்றது இது இங்க மட்டும் இல்ல. ஈராக்ல எடுத்துக்கிட்டாலும் சரி குழந்தைகள் கொலை பண்ணப்பட்டது, சிரியால எடுத்துக்கிட்டாலும் சரி குழந்தைகள் கொலை பண்ணப்பட்டது, பாலஸ்தீன் எடுத்துக்கிட்டாலும் சரி குழந்தைகள் கொலை பண்ணப்பட்டது, ஈரான்ல எடுத்துக்கிட்டாலும் சரி 120 குழந்தைகள் வந்து ஒரு ஸ்கூல்ல குண்டு போட்டு கொலை பண்ணப்பட்டாங்க. இவங்க இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க டார்கெட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இஸ்லாம் சொல்லுது எல்லாத்துக்கும் ஒரு நீதி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் வரும்போது கண்டிப்பா இவன் மகதியா இருந்தாலும் வருவாரு, தஜ்ஜால் கண்டிப்பா வெளிப்படுவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2ஆம் வருகை வரும். இவன் மகதிக்கு என்ன வித்தியாசம்னா, இவன் மகதி சின்ன அடையாளத்துக்கு பெரிய அடையாளத்துக்கு ஒரு பாலம் வரும். அவருக்கு அப்புறம் தான் பெரிய அடையாளம் வந்து மூவ் ஆகி போகும். இமாம் மஹதி என்ன பண்ணுவார்னா, ஷியா சுன்னின்னு சொல்லி பிரிஞ்சிருக்க இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை வந்து ஒண்ணு சேர்ப்பாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவார்னா, வந்த உடனே முழு உலகத்தையும் ஒண்ணு சேர்ப்பாரு. ஏன்னா அவர் எதை கொண்டு வராரோ அவதான் கிறிஸ்துவர்களும் ஆதரிப்பாங்க, முஸ்லிம்களும் ஆதரிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியால உலகத்துல இருக்க பல விதமான இந்துக்களும் ஆதரிப்பாங்க அவரோட கொள்கையை. அவர் கொள்கையை ஆதரிப்பாங்க. இதுதான் வித்தியாசம். இமாம் மஹதி முஸ்லிம் சமுதாயத்தை ஒண்ணு சேர்ப்பாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாமோட வருகை வந்து முழு உலகத்தையும் என்ன பண்ணும், ஒன்று சேர்க்குதான் நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய பிரச்சனைகள் குழப்பங்கள் என்னென்னமோ வரும். ஏன்னா ஒரு நபி ஸல்லல்லாஹு வந்து ஒரு ஹதீஸ் போவாங்க, அல்ல ஃபஜர் தொழுக போயிருப்பாங்க. ஹதீஸ்ல வருது, மிம்பர்ல இருந்து ஃபஜர் தொழுத உடனே படிக்கட்டுல ஏறி உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. லொகருக்கு தான் இறங்குவாங்க. லொகர் தொழுதுக்கு அப்புறம் திருப்பி ஏறி உட்காருவாங்க மிம்பர்ல, பேச ஆரம்பிப்பாங்க. திருப்பி அசர்ல இறங்குவாங்க, திருப்பி மகரிப்ல ஏறி உட்காருவாங்க, இஷால இறங்குவாங்க. இஷால ஏறி உட்கார்ந்ததுக்கு அதுக்கப்புறம் போவாங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லா நபி ஸல்லல்லாஹு வந்து முழு விஷயத்தையும் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு ஹதீஸ்ல வரும், நபி மொழியா வரும். அதுல வந்து சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க மனநமிட்டவர் வந்து நாங்க என்ன பண்ணோம், மனநமிட்டு கொண்டோம். கியாமத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இறைத்தூதர் என்ன பண்ணிட்டாங்க, தெளிவா என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி முடிச்சுட்டாங்க. எல்லாத்துப்படி நடந்தா ஆகும். இறைவன் என்ன கோட்பாடு வச்சிருக்கானோ அதை நோக்கி என்ன பண்ணும், கண்டிப்பா இந்த உலகம் பயணிச்சுதான் ஆகும். அதுக்கு எந்த இதுவுமே இல்லை. இன்னும் எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டாங்க இறைத்தூதர் சொல்லாத விஷயம் இல்லை. இறைவன் தன் திருமறை திருக்குறான்ல பலவிதமான முன்னோர்களின் உதாரணத்தும் சொல்லி காட்டுறதுக்கு காரணம், அவர்கள் எப்படி எல்லாம் குழப்பம் செஞ்சாங்க, அது வந்து இறைவன் என்ன பண்ண அவர்கள் எப்படி தண்டிச்சான்னு சொல்லி. கண்டிப்பா குழப்பம் முன்னேறும் போது சத்தியம் கண்டிப்பா, ஏன்னா சத்தியத்தை வந்து ஊதி அணைக்க நினைக்கிறாங்க. இறைவன் தன் திருமறை சொல்லி காட்டுறான், சத்தியத்தை ஊதி அணைக்க நினைக்கிறாங்க. ஆனா உங்களால ஊத அணைக்க முடியாது. ஏன்னா ஊதுனா அது கங்கு, அது ஊத என்ன ஆகும், அது பிரகாசமா எரியும். எப்பெல்லாம் இந்த பாருங்க பிரச்சனை வருதோ பாருங்க, அதுக்கு முன்னாடி சத்தியம் பாருங்க எப்படி மேலோங்கி போகுதுன்னு மட்டும் பாருங்க. தமிழ்நாட்டுல நடந்த பிரச்சனையாலும் சரி, இந்தியாவில் நடந்த எந்த பிரச்சனைக்குள்ள வந்தாலும் என்ன பண்ணுது, மக்கள் அவங்க பண்றது ஒண்ணுதான். ஆனா மக்கள் என்ன பண்றாங்க, ஈரான்னா என்ன, போர் ஏன் நடக்குது, போருக்கு முஸ்லீம்கள் என்ன சம்பந்தம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, ஏன் போய் முஸ்லீம் அடியவங்க அடிக்கிறாங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் உங்களுக்கு சொல்லி அந்த அமெரிக்கா நம்ம நாடு வெளி மக்கள் பேசினாலும் சரி, அமெரிக்காவில் உள்நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க, அவர் வந்து எதிர்க்கிறாங்க. உள்நாட்டு மக்கள் இருந்தாலும் சரி, ராணுவத்தில் இருந்த உயர் அதிகாரி என்ன பண்றாரு, இந்த விஷயத்த என்ன பண்றாங்க, எதுக்குறாங்க, நீங்க வந்து ஏமாத்துறீங்க, அநீதி பண்றீங்க அவங்களுக்கு எதிராக சொல்லி ஒரு கட்டத்துல நியூஸ் மீடியால பேசும்போது அவர் பேசப்படுறாரு. அவர் கூட்டிட்டு போகும்போது என்ன பண்ண, அவர் டோரை பிடிக்கிறாரு தைரியமா. டோரை பிடிக்கும் போது டோர் என்ன பண்ணுது, அவர் கையே உடஞ்சிருது. அவர் கை உடஞ்ச அளவுக்கு என்ன பண்றாங்க, வலுக்கட்டாயமா இதை விட்டு என்ன பண்றாங்க, கூட்டு போறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இஸ்ரேலுக்கு எதிராக போர் போகாதீங்க, நீங்க அமெரிக்கா மக்களை படுகொலை செய்றீங்க, இஸ்ரேலுக்கு எதிராக நாங்க வந்து போர் செய்ய மாட்டோம்னு சொல்லி அமெரிக்கால இருக்க உயர் அதிகாரி அவரோட கையை உடைச்சு அந்த இடத்த விட்டு கூட்டு போறாங்க. இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். இறைவன் தன் திருமறை திருக்குறான் சொல்லி காட்டுறான், என்னதான் எத்தனையோ பேர் என்னதான் சூழ்ச்சி செஞ்சாலும் கண்டிப்பா சத்தியம் மேலோங்கியே தீரும். இறைவன் வந்து சத்தியத்தை வந்து நிலைநிறுத்தே தீருவான். 13 குடும்பமா இருந்தாலும் சரி, அவங்க உணவு தட்டுப்பாடு ஏற்படுத்தாலும் சரி, இறைவன் தன் தரக்கூடிய உணவு வந்து தந்தே தீருவான். நம்பிக்கை எங்க இருக்கணும்னா படைச்ச இறைவன் மேலதான் இருக்கணுமே தவிர சுத்தி நடக்கூட சூழ்நிலைகள் மேல கிடையாது. என்னதான் சூழ்நிலை நடந்தாலும் கண்டிப்பா இறைவனோட உதவி வந்தே தீரும். உண்மையை சொல்ல போனோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரத் செய்து போகணும். தன் வீட்டுல இருந்து வெளியே வந்து மக்கத்து குறைஷ் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வருவார் என்ன பண்ணணும், கொலை பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நிட்டாங்க. வெளியே வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்டர் க்ளோஸ். ஆனா இறைவனோட உதவி வந்துச்சு, அலி ரலியல்லாஹு படுக்க வச்சாங்க, குர்ஆனோட வசனம் ஓடப்பட்டது. எதிரிகளுக்கும் நம்பிக்கையாளருக்கும் இறை நம்பிக்கையாளருக்கு மடியில என்ன பண்ணாங்க, திரையை போட்டு என்ன பண்ணாங்க, இறைவன் வந்து காப்பாத்தினார். இதேதான் இறை நம்பிக்கையாளருக்கும் மத்தியில கண்டிப்பா இறைவன் திரையை ஏற்படுத்துவான். கண்டிப்பா அவளுக்கு வந்து வெளிச்சத்தை காட்டுவான், நேர்ல காட்டுவான். இதுதான் தன் திருமறை திருக்குறான்ல வந்து இறைவன் வந்து சொல்லி காட்டுறான்.
அதனால இந்த குடும்பமா இருந்தாலும் எதாலும் எதுவும் செய்ய முடியாது. படைச்ச இறைவன் கண்டிப்பா ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் வச்சிருப்பான். அது நடக்கும்போது கண்டிப்பா நடந்தே தீரும். இந்த 13 குடும்பத்தாலேயோ அவங்களால உணவு கட்டுப்பாடோ அவங்களோட போரோ அவங்களாலதான் எல்லாம் நடக்குதுன்னு கிடையாது. இறைவன் ஒரு நீதியை வச்சிருக்கான். கண்டிப்பா அதுபடி போய் தான் இருக்கணும். இவங்க இருந்தா அப்ப இறைவனோட ரோல் தான் என்ன? இவங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டா யார் மழையை பெய்ய வைக்கிறா? யார் விவசாயம் பண்றா? இவங்க விவசாயம் பண்றாங்க தான். ஆனா வரணுமே அது விவசாயம் இதுல இருந்து பூமியில இருந்தே மலட்டு பூமி ஆக்கி விட்டா இறைவன் தன் திருமறை திருக்குறான் சொல்லி காட்டுறான். நீங்க அருந்துகின்ற நீரை மதுரம் இல்லாத, அதாவது நல்ல நீரா இல்லாம மதுரம் இல்லாத நீரை ஆக்கி விட்டா அது யார் திருப்பி தருவான்னு கேள்வி கேட்கிறான். அருந்துகின்ற நீரை நீங்க பார்க்க இல்லையான்னு சொல்றான். அந்த நீர் இருக்கு, தண்ணி பியூர் தனியா கிடைக்குது. அதை நம்ம ஃபுல்லா உப்பான தனியா இருந்தா யார் மாத்தி கொடுப்பா? முடியாது. இதுதான் தன் திரைமறை திருக்குறள் சொல்லி காட்டுறான். குல்ஹு அல்லாஹு அஹது, இறைவன் ஒருவன் தான். அல்லாஹு சமத், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை. அவன் யாராலும் பெறவும் இல்லை, அவன் யாரையும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக என்னுடைய முடித்துக் கொள்கிறேன்.